நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். A wide range of LED lights for indoor and outdoor use. GR Lights make India bright. Krishna, Krishna, Hare Krishna, Hare Hare. सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः. श्रीकृष्ण गोविन्द हरे मुरारे, हे नाथ नारायण वासुदेव. हरे कृष्ण राधे राधे कृष्ण कृष्ण हरे துருபத மன்னா, நீ போரிலே தோற்றுவிட்டாய். இன்று இருவரும் அரசர்கள், சரிசமம். நான் உன்னை நண்பா என்று அழைக்கலாமா? அப்படி அழைக்க தயங்காதே நண்பா. அர்ஜுனனிடம் தோற்றதில் எனக்கு நாணமேதுமில்லை. உன்னிடம் பயின்றவன் உலகப் புகழ் வீரன் அவன். தாழ்வணிந்து வேண்டுகிறேன். எனக்கு சந்தான வேள்வி மூலமாக 2 குழந்தைகள் வேண்டும். ஒரு மகன், ஒரு மகள். மகன் என்பவன் துரோணாச்சாரியரை யுத்தத்தில் கொன்று பட்டாவமானத்தை துடைக்க வேண்டும். என் மகள் என்பவள் அவள் கணவனாக அர்ஜுனனை போன்ற வல்லமை படைத்தவனை, சிறந்த வில்லாளியை அடைய வேண்டும். ஏ துருபத மன்னா, இந்த ராஜகுமாரன் உன் குலத்தின் பெருமைக்கு மேலும் பெருமை சேர்ப்பார். நீ விரும்பியபடி இந்த மாவீர மைந்தனின் பிறப்பு துரோணரை கொல்வதற்காகவே ஏற்பட்டது. அதுபோல் உன் மகளின் பிறவிக்கும் ஒரு சிறப்பு இருக்கிறது. துருபத மன்னா, இந்த திவ்ய கன்னிகை தேவலோகம் தந்த மகத்தான மங்கை. இவள் முன்பிறவியில் 5 இந்திரர்களுக்கு
இந்திராணியாக இருந்தவள். இவளுடைய பிறப்பு இந்த பூமியிலே அகந்தையும் அரக்க குணமும் கொண்ட சத்திரியர்களை அழிக்கவே ஏற்பட்டது. ஆர்யாவர்த்தத்தின் கௌரவமிக்க மன்னவர்களே, சிறப்பு வருகை தந்த மன்னவரே, நான் சொல்வதை கேளுங்கள். என் பூசனைக்குரிய தந்தை பாஞ்சால நாட்டின் அரசர் மன்னர் துருபதர் என் சகோதரி திரௌபதிக்காக சுயம்பர மன்றத்தை கூட்டியிருக்கிறார். என் சகோதரி ராஜகுமாரி தனக்குரியவனை தேர்ந்தெடுப்பாள், நாங்கள் வைத்திருக்கும் விற்போட்டியிலே வென்றவரை. அதற்காக இந்த அவையில் 5 அம்புகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. சிறந்த வில் தேர்ச்சி உள்ளவர் இந்த 5 அம்புகளால் மேலே சுற்றிக் கொண்டிருக்கும் வளையத்தின் ஊடே தெரியும் மீனின் கண்ணிலே இதை எய்தல் வேண்டும். என் அன்பு சகோதரி வென்றவர் கழுத்திலே மாலை சூட்டுவாள். இதில் கலந்து கொள்ளும் யாரும் இதற்கென்று அமைக்கப்பட்ட குளத்தில் உள்ள எண்ணெயிலே தெரிகின்ற மீனின் நிழலை பார்த்து அடிக்க வேண்டும். நில்! எமது மதிப்பிற்குரிய சத்திரிய அரசர்களும் அந்தண பெருமக்களும் நிறைந்த சபை முன் பாஞ்சாலி தேரோட்டி மகனை மாலையிடுவதை நிராகரிக்கிறேன். மன்னா துருபதா, நான் போற்றும் நண்பனை திரௌபதி அவமதித்தாள். கர்ணன் அங்க தேசத்திற்கு அரசன். அந்த நிலையிலே இந்த சுயம்பரத்தில் பங்கேற்க அவன் தகுதியுள்ளவன் தான். இல்லை நண்பா, திருமணத்துக்கு தகுதி இரு உள்ளமும் ஏற்க வேண்டும். திரௌபதிக்கு ஏற்பு இல்லை என்றால் எப்படி நான் மாறுபட்ட கருத்துடன் இல்லறத்தை நடத்துவது? மாவீரன் கர்ணன் சொன்ன மொழிகளுக்கு என் பாராட்டு. சாத்திரம் கூட பெண்ணின் விருப்பத்தை கேட்டபின் முடிவு செய் என்கிறது. தன்மானமுள்ள சத்திரியன் இன்னும் இருக்கிறான். கவலைப்படாதே யுவராஜா துரியோதனா. சாத்திரங்கள் என்று சபையிலே கதைக்கின்றவர்களின் வெட்டி பேச்சை கேட்காது. இந்த வில்லெடுத்து நான் வெல்லுவேன். சாம்ராட் சேதிராஜனின் அன்பு மகன், மாவீரன் என்ற பெயர் பெற்ற சிசுபாலன். சிசுபாலா, அமைதி இழக்காதே. கிருஷ்ணா, என்ன சொல்வது? முடிவு என்னதான் ஆகும்? துருபதன் திறமையுள்ளவனுக்கு வைத்திருக்கிறார் இந்த பரீட்சை. அது யார்? சற்று பொறுத்திருங்கள்.
மிக்க ஆச்சரியம். இங்கே வீர மரக்குலத்து மன்னர்கள் இருக்கிறீர்கள். ஆனால் ஒருவராலும் இந்த நிபந்தனையை நிறைவேற்ற முடியவில்லை. திரௌபதி தேர்ந்தெடுக்கும் அளவுக்கு அதிசயம். நான் எதிர்பார்த்த வில்லிலே விற்பனர் யாருமே இல்லையா? திறமையாளர் இல்லையா? நல்லதொரு வீரன் இல்லை என்பதால் என் நிபந்தனை பொருளற்றதோ? அரசே, அப்படி நினைக்காதீர்கள். திரௌபதிக்கேற்ற மணமகன் வருவான். ஏமாற்றம் இருக்காது. என்ன விந்தை! இந்த பிராமணனால் முடியுமா? ஏன் முடியாது? பிராமண மைந்தனுக்கு வலிமை இருக்கக்கூடாதா என்ன? பார்த்தாலே தெரிகிறது இவர் போட்டியில் வெல்லுவார் என்று. அவருடைய ஆற்றலை அவருடைய விழிகளே பேசுகிறது. பிராமணனானால் என்ன? ஒரு பிராமணன் சத்திரிய கன்னிகைக்கு வரனாக வர தடையில்லை. சாத்திரங்கள் இதை சரி என்கிறது. தயங்காதே அந்தனகுமாரா, செய்து முடி. எங்கள் மன்னர் துருபதராஜனுக்கு நிம்மதி கொடு. ராஜகுமாரி, அந்த பிராமண இளைஞன் முகத்தில் எத்தனை தேஜஸ்! தேஜஸ் என்று மட்டும் சொல்கிறாயே, திறமை இருப்பது அவர் அடக்கத்திலேயே தெரிகிறது. கிருஷ்ணா, திறமையுள்ள அரசர்களே தோற்றார்கள். இப்போது இந்த பிராமணன் வந்து நிற்கிறான். இவன்தான் அர்ஜுனன் பலராமண்ணா. அர்ஜுனனா? நாணேற்றும் போதே புரிந்தது. அந்தர மைந்தன் வெல்க! அந்தர மைந்தன் வெல்க! அந்தர மைந்தன் வெல்க! அந்தர மைந்தன் வெல்க! அந்தர மைந்தன் வாழ்க! அந்தர மைந்தன் வாழ்க! அந்தர மைந்தன் வாழ்க! அந்தர மைந்தன் வாழ்க!
வாழ்க்கையில் இன்று விந்தை நிகழ்ந்தது சிந்தை மகிழ, விந்தை நிகழ்ந்தது சிந்தை மகிழ. இல்லிலே வல்லமை கொண்டவனை இந்த செல்வி மணமாலை சூட்டிட வந்தாள், செல்வி மணமாலை சூட்டிட வந்தாள். பாவையின் கண்களில் ஆனந்தமே, பாவையின் கண்களில் ஆனந்தமே, அதை பார்த்தவனுக்கும் பேரானந்தமே. பூமாலை ஏந்திய பாவையின் நெஞ்சத்தில் பொங்கி எழுந்தது இன்ப அலை, பூமாலை ஏந்திய பாவையின் நெஞ்சத்தில் பொங்கி எழுந்தது இன்ப அலை. அந்தரமைந்தன் 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 அந்தரமைந்தன். நிறுத்துங்கள் உங்கள் கூச்சலை. இந்த பிராமணன் நம்மை அவமானப்படுத்தி விட்டான். ஏற்க முடியாது. விடமாட்டோம். பிடியுங்கள் அவரை. சபையின் கௌரவத்தை காப்பாற்றி தாருங்கள். நகுலா, சகதேவா, நாம் இனி இங்கு இருப்பது சரியல்ல. போகலாம். பீமா, தம்பி அர்ஜுனனுக்கு நீ துணையாயிரு. ஆகட்டும் அண்ணா. வாருங்கள். இருங்கள் இருங்கள். இந்த க்ஷத்திரிய கன்னிகை க்ஷத்திரியர்களை அவமானப்படுத்தி விட்டாள். இவளை ஒதுக்கி வையுங்கள். அமைதி இழக்காதீர்கள். ஒரு பிராமணன் வென்றது தவறல்ல. நாங்கள் உபதேசம் கேட்கும் அளவிற்கு மடையர்கள் இல்லை. மானமுள்ளவர்கள், மன்னர்கள். விடாதீர்கள். சொல்வதை கேளுங்கள். மோதிக்கொள்ளாதீர்கள். நிறுத்துங்கள், நிறுத்துங்கள். பொறுமையாயிருங்கள். அமைதி காத்து வரம்பு மீறாமல் இருந்து கேளுங்கள். இந்த திறமையுள்ள இளைஞன் நிபந்தனைப்படி அமைதியாக அடக்கமாக வந்து இந்த மாபெரும் சபை முன் திரௌபதியை தன் பராக்கிரமத்தால் வென்றான். ஆகையால் இவனை எதிர்ப்பது தவறல்லவா? ஆம், ஆத்திரப்படுவது போன்றோர்க்கு அழகல்ல. இங்கே இருக்கின்ற மன்னவர்களால் முடியாத ஒன்றை அந்த அந்தனகுமாரன் முடித்து விட்டார். கோபப்படுவதால் உங்கள் குறைகள் மறையாது. ஆகையினால் போரிட நீங்கள் பொங்கி எழுவது தர்மம் அல்ல. தர்மம்? தர்மத்தை நீங்கள் அண்ணன் தம்பி இருவரும் பேசுவதோ? பலராமா, பேச்சொன்றும் செயலொன்றுமாயிருக்கும் உங்களை பற்றி தெரியாதோ? எதுவம்சிகளே, பொங்கும் எங்களை தடுக்க துணிந்தால், எதிர்த்து நின்றால் வாளெடுப்பாயா? வாளெடுத்தால் இவன் வணங்கி விடுவானா? இப்போது துணிந்து எவனாயிரும் ஒரு அடி முன் வைத்தால் அதற்கு முதலடியாக எமது அடியை சந்திப்பாய். எப்படி என்றால் வீரவில்லாளியே, கொஞ்சமும் அஞ்சாமல் ராஜகுமாரி திரௌபதியை அழைத்துச் செல். காலம் உங்களை இணைத்தது. திறமையற்றவர் என்ன செய்து விடுவார் பார்க்கிறேன். காக்கும் சமயமிருந்து கை கொடுத்த கண்ணா, இதற்காக என் மனமார்ந்த வணக்கம்.
வாழ்நாள் முழுவதும் வணங்கிக் கொண்டே இருப்பேன் கேசவா, தெய்வமாக. கண்ணா. ஆம், நம்பிக்கை என்ற நான் என்றும் உன்னை காத்திருவேன் தேவி திரௌபதி. வாக்களிக்கின்றாயா துவாரகை மன்னா? எப்போதும் காப்பதாக. எப்போதும் காப்பாற்றுவேன் திரௌபதி. நான் இனி பாசமிக்க அன்பு தங்கையாக உன்னை ஏற்பேன். உனக்கு வாக்களிக்கிறேன். இனி எப்படி ஒரு நிலையிலும் சரி, எப்போது என்னை நினைத்தாலும் சரி, அப்போதே அந்த கணத்திலேயே காப்பாற்ற வருவேன். சௌபாகியங்கள் எல்லாம் பெருக. தோழா காங்கேயா, சபை முன் நான் வந்ததும் புரிந்து விட்டது. அதோடு இன்று நம் இடையே ஒரு புனிதமான சம்பந்தமும் ஏற்பட்டது. முதலில் நாம் தோழர்கள்தான். புதிய உறவாக நீ அன்பு தங்கையின் கணவனும் ஆனாய். இது தங்கள் திருவுள்ளத்தின் கருணை. வணக்கத்துக்குரிய எங்கள் அம்மாதான் உங்களை நினைப்பதை கற்றுக் கொடுத்து எங்களை வளர்த்தார். இல்லை அர்ஜுனா, உண்மை உனக்கு தெரியாது. நம் இருவருக்கும் இடையில் பன்னெடுங்காலத்தின் உறவு. ஆம், நீ எனக்கு முன்காலத் தோழன். அது பழங்கதை. அடங்கியது புயல் என்று நம்பிவிடாதே. தாமதிக்காமல் சீக்கிரம் செல்லுங்கள். குந்தி அத்தையிடம் சொல், நான் வந்து சந்திப்பதாக. மறக்காதே, புறப்படு. மைந்தா, பின்னாலேயே போ, சீக்கிரம் போ. திரௌபதியை மணந்து கொண்டு அவன் யார் என்று கவனி. அந்தணன் என்றால் அவன் கோத்திரம் என்ன, குலம் என்ன, அதை அறிந்து கொள்வதற்குத்தான் இப்போது உன்னை அனுப்புகிறேன். அதை அறிந்து வந்து சொல் மைந்தா. அப்படியே தந்தையே. இரு. ஏன் இந்த சந்தேகம் உங்களுக்கு மன்னா? ஒரு சுத்த வீரனுக்கு குலங்கள் முக்கியமல்ல, அவனை குலத்தால் எடை போடுவதா? நாம் இங்கு கண்டதென்ன? உதயமாகும் சூரிய ஒளி அவன் முகம் இல்லையா? சபையே அதை பார்த்து அதிசயித்ததே. அவனை தந்ததால் அவன் பெற்றோர் பெருமை பெற்றனர். தாம் சந்தேகிக்காதீர்கள். தமது சொற்களே சத்தியம்தான். சத்தியம் என்பதே தங்கள் வாய்மொழிதான். பூரணமாய் நம்புகிறேன். நான் பெண்ணை பெற்றவன் அல்லவா சுவாமி? இப்படியா கலங்கி கண்ணீர் சிந்துவது பாஞ்சாலராஜனே? பாசம் பைத்தியமாகிறேன். அச்சம் என்னை ஆட்டி படைக்கிறது. ஏனென்று தெரியவில்லை. கலங்கும் மனது, அதனால் இந்த ஒரு ஏக்கம். பிராமண இளைஞன் யார் அவன்? என் மகளை வென்று அழைத்துச் சென்ற இளைஞன். அவன் வீடு, என் மகள் இருக்க முடியுமா அங்கே? அத்தனையும் அறிந்து கொள்ள ஆவலா? வில்லேந்தியவன் விவரங்கள் தேவையா? ஆம் கிருஷ்ணா. சொல்கிறேன். உங்கள் ஆசை மகள் திரௌபதியை மன்னர் சூழ்ந்த சபை முன் திறமையை காட்டி வென்று நின்றானே, அவன் மன்னா என் அத்தை மைந்தன், பாண்டுவின் மைந்தன் அர்ஜுனன். அர்ஜுனன்? அவன் அர்ஜுனனா? அவன் அர்ஜுனன் தான். ஆம், தம் வாக்கு பலித்தது.
சாமி, சத்தியம் அல்லவா? சத்தியம் அல்லவா? ஆச்சரியமான செய்தி தெரியுமா? ஆச்சரியமான செய்தியா? நேற்று சுயம்வரத்தில் அஸ்திரத்தால் மீனை அடித்தவன் யார் தெரியுமா? யாரையா? அட அவன்தானையா அர்ஜுனன், வில்மேதை அர்ஜுனன். இதே அர்ஜுனன் முன்னொரு முறை பாஞ்சால அரசன் துருபதனை போர் முனையிலே வென்றிருக்கிறான். பாண்டவர்கள் இருக்கிறார்களா? இங்குதானப்பா பிராமண வேஷமிட்டு வாழ்கிறார்கள். உண்மையாகவா? நம்ப முடியாத உண்மை, என் மீது ஆணை. பாண்டவர்கள் சாகவில்லையா? பாண்டவர்கள் சாகவில்லை ஐயா, பாண்டவர்கள் சாகவில்லை, பாண்டவர்கள் சாகவில்லை ஐயா. கேட்டீர்களா? கேட்டீர்களா? அதான் அதான் நம்ப மாட்டீர்கள், அந்த பாண்டவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். விஷயம் தெரியுமா? பாண்டவர்கள் சாகவில்லை. பாண்டவர்கள் சாகவில்லை. அக்கா அக்கா, ஊரெங்கும் ஒரே பேச்சு. எதை பற்றி? இறந்து விட்டார்கள் என்று நினைத்தோம் இல்லையா? அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். அப்படியா? பாண்டவர்கள் இருக்கிறார்களா? நம்பவே முடியவில்லை. பாண்டவர்கள் இருக்கிறார்களா? பாண்டவர்கள் இருக்கிறார்கள், பாண்டவர்கள் இருக்கிறார்கள், பாண்டவர்கள் சாகவில்லை, பாண்டவர்கள் சாகவில்லை. என்ன, பாண்டவர்கள் சாகவில்லை என்றால் வாரணாவதத்தில் நடந்தது பொய்யா விதுரா? வாரணாவதத்தில் நடந்தது நிஜம்தான். ஆனால் இன்னொரு நிஜம், பாண்டவர் வாழ்வது. ஏன் குத்தலாக பேசுகிறாய் விதுரா? இரண்டும் எப்படி நிஜமாக இருக்க முடியும் என்கிறாய்? எரிந்து கிடந்த எலும்புகள் அவர்களுடையது இல்லையா? வேறு யாருடையதாகவும் அது இருக்கலாமே. இவை சுவை தரும் மொழிகள், ஆறுதல் தரும் மொழிகள். விதுரா, குந்தியை பற்றிய நிலை என்ன? எங்கே அவள்? மகாராணி குந்தி நலந்தான். அந்த புண்ணியவதி தனது மைந்தருடன் இருக்கிறார். விதுரா, என் பிள்ளைகள் வாழ்கின்றார்களா? இது கேட்பதற்கு மகிழ்ச்சியை தருகிறது. அது சரி, இப்போது எங்கிருக்கிறார்கள்? விதர்ப்ப மன்னன் துருபதன் மாளிகையில். குந்தியின் சொல்லுக்கிணங்க திரௌபதியை அந்த பாண்டவர் ஐவரும் மணந்து கொண்டனர். ஸ்ரீ கிருஷ்ண பலராமர்கள் இன்று எதிர்பார்ப்பது, தங்களுக்கு இது பற்றிய செய்தி முழுதும் தெரிந்த பிறகு தாம் உடனே அவர்களை அஸ்தினாபுரத்துக்கு அழைப்பீர்கள் என்று. அழைப்பு அனுப்புவதா? இது அவர்கள் சொந்தம். அந்த உரிமையில் வருவார்கள். மன்னவா, நம் மருமகளை நாட்டிற்கு அழைக்க யானை, குதிரை, சேனைகளையும் அனுப்பி வையுங்கள். ஊரும் உலகும் புகழும் முறையோடு நகரை அலங்கரித்து அஸ்தினாபுரம் அழையுங்கள். அவ்வாறே அவ்வாறே. விதுரா, காந்தாரி மகாராணி சொன்னபடி ஏற்பாடுகளை செய்துவிடு. உங்கள் ஆணைப்படியே. மாமா சகுனி, இதற்கென்ன பதில்? பாண்டவர்கள் சாகவில்லையா? ஊரெங்கும் இதே பேச்சு, என் மூச்சில் நின்று போச்சு. போகவில்லையே, பேசுகிறீர்களே. அன்று பாஞ்சாலன் மகளை போட்டியில் வென்று சென்றவன் பிராமண வேஷத்தில் இருந்த அர்ஜுனன் தான், வேறு யாரும் இல்லை. மருமகனே, அன்று சபையில் நீயும் இருந்தாயே. இதுவா எனக்கு பதில்? 6 அறிவுக்கு மேல் உங்களுக்கு ஓர் அறிவுண்டு என்று நினைத்து ஏமாந்தேன். பேச்சு உங்களுக்கு வாய் கிழிகிறது, எனக்கு மானம் போகிறது. கோபப்படக்கூடாது மருகனே, கோபப்படக்கூடாது. உன் மாமன் மூளைக்கு ஈடு கொடுக்க அந்த கண்ணனால் கூட ஆகாது. இந்த முறை அற்புதங்களை நான் நடத்தி காட்டுகிறேன் பார். குறி தப்பாது. தப்பாது. எதிரி ஏமாந்தால் நான் பட்ட அவமானத்தை இப்போது யாரிடம் சொல்ல மாமனே? இவையெல்லாம் ஏமாற்ற சொல்லுகின்ற கதைகள், காரியத்தில் குட்டிச்சுவர், கதை குதவாது. குதிப்பதும் குரல் எடுத்து பேசுவதும் மருகனே கைவந்த கலை உனக்கு. சகுனி என்பவன் செயல்படுவதே தனிமையானது. மந்திரி விதுரன் பதுங்கி இருந்து ஏதோ செய்து விட்டான். பாண்டு மைந்தரை காப்பாற்ற அவன்தான் இடையிலே வந்து கெடுத்திருக்கிறான். மாமா சகுனி,
தப்பை மறைக்க அடுத்தவரை பழி சொல்லாதீர்கள். இந்த சொல் தங்களுக்கு அழகல்ல. ஆம், ஆம், இனி எனக்கு நானே துணை. முயன்றால் மாமனையும் மிஞ்சுவேன். சும்மா சொன்னால் போதாது, செய்து காட்டு மருகனே மாமனுக்கு. அந்த பாண்டவர்களுக்கு அஸ்தினாபுரம் வர அழைப்பு விடுக்கிறார்கள். அந்த அவமானத்தை எப்படி நான் பொறுப்பது, நீங்களே சொல்லுங்கள். மருகனே, பாண்டவரை கூப்பிட இங்கிருந்து ஒரு தூதன்தானே செல்வான்? பின் யார் செல்வார்? மன்னரா கூப்பிட செல்வார்? தூதன் சென்றால் தான் நல்லது. மாறாக மாறாக என்ன? விதி, ராஜதந்திரத்தின் இறுதியான கதி. மருகனே, அஸ்தினாபுர தூதன் பாஞ்சால தேசத்துக்கு புறப்பட்டு செல்கிறான் அல்லவா? பரிதாபம் இது. மருகனே, பரிதாபம் இதுதானா? மிக்க ஆச்சரியம் இது. அஸ்தினாபுரத்தின் சார்பிலே நமக்கு இன்று வரை ஒரு செய்தியும் வரவில்லை. இது ஊரறிய நடந்தது. பாண்டவர்களை என் மகள் திருமணம் செய்து கொண்டாள் என்ற விவரம் மன்னர் திருதராஷ்டிரருக்கு போயிருக்கும். ஆம் மன்னா, மகாமந்திரி விதுரரின் ஒற்றர்கள் இந்த உண்மைகளை அங்கு சொல்லியிருப்பார்கள். மாதவா, சம்பந்தம் ஏற்பட்டும் மன்னர் திருதராஷ்டிரர் இதுவரை ஒரு தூதனையும் நம்மிடம் அனுப்பவில்லையே. இப்படி இருந்தால் என்ன நினைக்க? இது பற்றி நினைக்க தேவை என்ன மன்னவா? அஸ்தினாபுர சபை என்பது அங்கிருக்கும் மகாத்மா பீஷ்மர், குரு துரோணாச்சாரியர், இன்னும் விதுரர் போன்ற மேலோர்கள் அலங்கரிப்பது. அவையின் இன்னொரு புறம் துரியோதனன், சகுனி போன்றவரும் இருப்பார்களே. பின் செயல்பாடே சிக்கல்தானே. தாம் சரியாக சொன்னீர்கள் யதுகுலமணியே. வாழ்ந்து முடிந்ததாக பாண்டவர்களை பற்றி கணக்கு போடுபவர் வேதனையில் ஆழ்ந்திருப்பார்கள். ஆமரசே, சிந்தித்துப் பாருங்கள். மேலும் பாண்டவர்கள் வாழ்கிறார் என்ற உண்மையே ஒன்றும் சாதாரண விஷயமல்ல. இந்த சொற்களே ஆழ்ந்து அகன்ற கடலின் மேல் அக்னி பற்றி எரிகின்ற கதையைப் போலல்லவா? கௌரவர் நிம்மதியாக அமர்ந்திருந்தார், பாண்டவர்கள் இறந்து போனதாக. அந்த துரியோதனன் அஸ்தினாபுரத்து யுவராஜன் என்ற கற்பனையிலேயே வாழ்கிறான். ஆம் மதுசூதனா, அப்படி ஒரு ஏற்பாடு நடப்பதாக செய்தி நமக்கும் வந்தது. அது போன்ற ஒரு நேரத்தில் தான் திரௌபதியின் சுயம்பரத்திற்கு வந்தார்கள். பிறகு ஏன் இந்த ஐயம் உங்களுக்கு? சமயம் வரும், காத்திருங்கள். நான் அவசரப்படவில்லை கண்ணா. பாண்டவர்கள் அந்த கழுகுகளின் பிடியில் இருந்து மீண்டு வந்ததை நினைத்து ஆச்சரியப்படுகிறேன். இனி தீங்கு தடுப்பார் என்ற நிலையில் பாண்டவர்கள் இருக்க மாட்டார்கள். தாம் கலங்காதிருங்கள் மன்னவா. பக்கத்தில் நான் இருக்க தீயவர்களின் கை ஓங்கும் அளவுக்கு என்றும் விடமாட்டேன். ஏன் பலராமண்ணா? பொதுவாக எனக்கும் என் தாய்க்கும் தாம் சொல்வதிலும் மற்றவர் துணையிலும் முழு நம்பிக்கை. உண்மையில் நம்பிக்கையை பக்தி என்று சொல்லலாம் இல்லையா? ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். செய்தி ஏதும் அஸ்தினாபுரத்திலிருந்து வரவில்லை என்றாலோ என்ன ஆகும்? நாம் வார்த்தைகளால் அல்ல, வாளாலும் பாண்டவருக்குரிய நியாயம் கிடைக்க வழி செய்ய முடியும். முடியுமெனில் நமது தரப்பின் நிலை என்ன? எடுக்க வேண்டிய நடவடிக்கை என்ன நியாயம் பெறுவதற்கு? இந்த பாஞ்சால நாட்டுக்கு தாம் இடும் கட்டளை என்ன சுவாமி? அது நாம் ஒரே கருத்து செயல்படுவது. அஸ்தினாபுரத்திலிருந்து ஏதாவது செய்தி வந்தால் நல்லது. இல்லையேல் நாமவே மன்னர் துருபதனுடன் இணைந்து சென்று அவர்களுடைய ராஜசபையில் பாண்டவர் உரிமைகளை என்ன செய்தியுடன் வந்தீர்கள்? மன்னருக்கு வெற்றி. அஸ்தினாபுரத்திலிருந்து ஒரு தூதர் தங்கள் அவைக்கு வர அனுமதி கேட்டு நிற்கிறார். சரி, வரச் சொல்லுங்கள்.
பாஞ்சால தேசத்து மாண்புமிக்க மன்னவருக்கு குரு தேசத்து ராஜதூதன் வணக்கம் ஏற்க வேண்டும். ஏற்கிறோம். சொல்லுங்கள் தூதரே, அஸ்தினாபுர ராஜ்யமும் அரசரும் நலமா? மிக்க நலம் மன்னா. மாசற்ற புகழ் கொண்ட சூரிய வம்சத்து சாம்ராட் திருதராஷ்டிரர் தமக்கு வணக்கம் சொன்னார். நம்முடைய வணக்கத்தையும் சொல்லுங்கள் தூதரே. அவர் தங்கள் ராஜகுமாரியை வாழ்த்தி பரிசு அனுப்பியிருக்கிறார். அவருக்கு என் நன்றியை சொல்லுங்கள் தூதரே. செய்தி இல்லையா? இருக்கிறது மன்னா. அரசர் தன் சகோதரர் அமரர் பாண்டுவின் மைந்தருக்கு வாழ்த்துக்கள் சொன்னார். அதோடு இந்த குறிப்பையும் சொன்னார். அவர் தன் மருமகளை வரவேற்பதற்காக ஆர்வத்துடன் இருக்கிறார். அதனால் மன்னர் துருபதனிடம் பிரார்த்திக்கச் சொன்னார். தங்கள் திருமகள் திரௌபதியை வாழ்த்தி அவரை புகுந்த வீடு செல்ல ஆணையிடுங்கள் மன்னா. அஸ்தினாபுரத்து அந்தப்புறங்கள் திரௌபதி எனும் மருமகளை கண்டுகளிக்க விரும்புகிறது மன்னா. ஆகையினால் நான் மகாமந்திரி விதுரரின் கட்டளை கிணங்க சீரோடு சிறப்பான இந்த பரிசுகளோடு தம் அவைக்கு வந்தேன். ராஜதூதரே, நமக்கும் மன்னர் திருதராஷ்டிரரின் அன்பு ஏற்புடையது. மிக்க மகிழ்ச்சி. நீண்ட யாத்திரை. நீங்கள் போய் விருந்தினர் மாளிகையில் ஓய்வெடுக்கலாம். உங்கள் ஆணைப்படியே. மன்னா, நான் சொன்னேனே, காத்திருந்ததால் கனியமுதம் போல் செய்தி வந்ததல்லவா? என் வாழ்க்கையில் இது ஒரு புதிய பாடம்தான். தாம் எல்லாம் அறிந்தவர், எல்லாம் அறிந்திருந்தும் குழந்தை போல் இருப்பவர் அல்லவா? இவனுக்கு என்ன கட்டளை மன்னா? கட்டளை இல்லை, ஒரு வேண்டுகோள். சொல்லுங்கள். கண்ணா, தாம் என் மகளுடன் சென்று மங்களங்களை நடத்தித் தாருங்கள். தாம் என் திருஷ்டத்யும்னனுடன் அஸ்தினாபுரம் செல்லுங்கள் பிரபு. உங்களானை மன்னவா. பாண்டவர் வந்திடும் ஊர்வலம் தன்னில் பக்தர் சகாயன் கிருஷ்ணனும் வந்தார். மாபெரும் ஊர்வலம் மாதவன் புன்னகை மக்கள் வியந்திட திரௌபதி வந்தாள். பூக்களை தூவி ஊர் மக்கள் வாழ்த்த, பூக்களை தூவி ஊர் மக்கள் வாழ்த்த பாண்டுவின் மைந்தர்கள் ஊர்வலம் வந்தார். நேற்று வரை இவர் வாழ்க்கையே மர்மம், இன்று அதன் திரை விலகியதம்மா. நேற்று வரை இவர் வாழ்க்கையே மர்மம், இன்று அதன் திரை விலகியதம்மா. மைந்தர்கள் வருவது மகிழ்ச்சி அளிக்கிறது. இழந்தேன் என்று நினைத்தவர்கள் இன்று வருகிறார்கள். ஆம் மன்னவா, இந்த மகிழ்ச்சி அஸ்தினாபுரத்தில் உள்ள அனைவருக்கும் சொந்தமானது. விண்ணில் உள்ள சொர்க்கம் மண்ணிலே வந்து அமைந்தது போல் ஆனந்தப்படுகிறோம். அரசியல் ரீதியிலும் கூட நமக்கு நல்ல காலம் பிறந்து விட்டது. நாம் பாஞ்சால நாடென்ற சிறந்த நாட்டுடன் சம்பந்தியாவது பெருமை. இந்த ஆனந்த சமயத்தில் அரசரிடத்தில் ஒரு விஷயம் சொல்லலாமா? கேள்வி எதற்கு? கேள்வி எதற்கு எதுகுலம் அண்ணா? கேளுங்கள். மன்னா, இப்போது பாண்டவர் ஐவரும் இருக்கிறார்கள். சிறுக சிறுக அவர்கள் குலமும் வளர்கிறது. ஆகையால் அஸ்தினாபுர உரிமையில் அவர்களுக்கும் பங்கு கொடுப்பதுதானே உகந்தது. பிள்ளைகளுக்கு பங்கு இல்லையா? அவர்கள் என் மைந்தர்கள். பிள்ளைக்கும் தந்தைக்கும் இடையே பங்கில்லை என்றேனா? பங்கு என்றால் அர்த்தங்கள் அவருடைய சுதந்திரங்கள், அது வழங்குகின்ற நியாயமான உரிமைகள்.
பரம்பரை திறமையை அனுசரித்து மாதவா, இதில் அஞ்சி நிற்க ஏதுமில்லை. பாண்டவர்கள் எமது ராஜகுலத்து மைந்தர்கள். அந்த காரணத்தால் அவர்களுக்கு உண்டு இங்கே அதிகாரங்கள். எங்களுடைய மற்ற 100 மைந்தர்களுக்கு இணையாக. யதுநந்தருடைய சந்தேகம் கூட இது பற்றித்தான். விதுரா, இப்படி சுற்றி வளைப்பானேன். உனது விருப்பம் என்னவென்று சொல்லிவிடு. நீதி, அதை தவிர வேறென்ன மன்னா? தெரியாமல் கேட்கிறேன். நான் இதுவரை நீதி வழங்கவில்லையா? கௌரவருக்கும் பாண்டவருக்கும் இடையே முரண்பாடாக நடந்து நான் பாரபட்சமாக நடந்து கொண்டேனா? தாம் நல்லவர், பாண்டவரின் நலன் காக்கும் நேர்மையாளர் மன்னா. இன்று அஸ்தினாபுர ராஜ்யத்துக்குள் உரிமை பறிபோகாமல் பங்கு பிரிப்பதை யார் சொல்வது? நேர்மையில் நிலை தவறாமல் நின்று நமது பாஞ்சால யுவராஜன் எமது ராஜ்யத்தின் பிரச்சனையில் தலையிடுகிறாரா? श्रीकृष्णचरितं गुणानुवादं तदप्रेरणा अहं करोमि मम भावगीतं हृदयस्य प्रीतं त्वद्पद्मपादे समर्पयामि। हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे कृष्ण। कृष्णा